செஞ்சா செம்மையா செய்யுங்க. நல்லா இருந்தது, சூப்பர். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யாருமே யோசிச்சா இருக்க முடியாத மாதிரி. படம் ஹைலைட்டே அந்த தோரணா அந்த எல்லையில இருந்து கை ஆக்ஷன் பண்ணுவாருண்ணா. சூப்பராக இருந்தது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இது வந்து சும்மாலாம் சொல்ல, உண்மையாலுமே ஃபேமிலி குடும்பத்தோடு வந்து பார்க்குறோம். நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஒரு வசனமும் மைனூட்டாக ஒரு சிரிப்பாக ஒரு அழகாக இருக்குது, அழகாக எடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தேன், சர்ப்ரைஸ் நல்லா இருக்குது. லாஸ்ட் சீனில் ஃபைட் பண்ணுவாங்க, அதான் அங்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர், எல்லாருமே வந்து ஃபேமிலியோட பார்க்கணும். டைரக்ஷன் என்ன, சவுண்டுனா என்ன, மியூசிக்னா என்ன, எடிட்டிங்னா என்ன, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்னன்னு சொல்லி பெஸ்ட் லெசன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜோதிடம் இதை சார்ந்து ஒரு டிவி ஷோங்க. அந்த ஷோவில் நடிகர் மாரிமுத்து அவர்கள் ஒன்று சொல்ல போயிட்டு இப்போ ஜோதிடர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். டிவியில் நடந்த ஒரு நிகழ்ச்சிங்க, விவாத நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பேசினதுக்காக ஒருத்தருக்கு எதிராக 30க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் ஒன்று சேர்ந்து போலீஸில் புகார் பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா? ஆனால் இப்போ அது நடந்திருக்கு. சமீபத்தில் ஒரு தனியார் டிவி சேனலில் நடிகர் மாரிமுத்து அவர்கள் இந்த ஜோதிடர்களை கலந்துட்டு இருந்த அந்த ஷோவில் கலந்துக்கிட்டார். அப்போ ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிறாங்க, கணிப்புன்ற விஷயத்தில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது, மக்கள் எவ்வளோ நம்புகிறாங்க, அது எதுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷன் உள்ள என்ட்ரி கொடுத்தாப்புலங்க. கொடுத்துட்டு வார்த்தைகளாலேயே அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பெருசாக ஜோசியம், நான் ஜோதிடம் அது இதுன்ட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் உண்மையை சொல்லணும், சமூக வலைதள பக்கம் நீங்கள் எங்கே போனாலும் மாரிமுத்து அவர்களுக்கு பயங்கரமான வரவேற்பு. சார் சூப்பர் சார், பர்ஃபெக்டாக பேசுனீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வரவேற்பு நெட்டிசன்ஸ் மத்தியில் பெருசாக இருந்துச்சு. இந்த ஜோதிடர்கள் இருக்காங்களே அவங்க மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திருச்சு. இந்த ஷோ வெளியே வந்தே சில நாட்கள் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்கும் சூடு குறையவே இல்லைங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு பேசியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிடர்கள் போராட்டம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, நம்ம திருச்செங்கோடு பகுதி இருக்குல்ல, அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் 30க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் ஒன்றா திரண்டு மாரிமுத்து அவர்களுக்கு எதிராக புகாரை பதிவு பண்ணிட்டாங்க. சார் அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புகாரில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோவில் தரக்குறைவாக பேசிட்டார் சார், இத்தனை ஜோதிடர்களையும் வயசு வித்தியாசம் இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசியிருக்காரு, ஒருமையில் பேசியிருக்காரு சார், இதை எங்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ மாரிமுத்து அவர்களுக்கு எதிராக இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்ட்டு அவங்க புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புகார் மனுவை யார் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மகேந்திரன் அவர்கள். இவரும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, இதில் நாங்கள் விசாரிக்கிறோம், தவறு எந்த பக்கம் இருக்கோ உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யோசித்து பார்க்க முடியல, ஒரு டிவி ஷோ அதில் பேசுனதுக்காக இந்த அளவுக்கு போயிருக்கு விவகாரம். அப்படி என்னதான்ப்பா மாரிமுத்து அவர்கள் பேசினார்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே, அவர் பேசின என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிறேன். நான் பிறந்தது ஜூலை 12 1966 வருஷம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் என்னோடய ஜாதகத்தை கிழிச்சு போட்டுட்டேன். ரொம்ப நேரமாக நான் சிரிப்பை அடக்கிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கோவம் வருது அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இந்த ஜோதிடர்கள்லாம் பேசுனாங்க பார்த்தீங்களா, இதையெல்லாம் அவர் கேட்டு தான் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்க பேசுகிறத கேட்க எனக்கு அவ்வளோ கோவம் வருது, சிரிப்பும் வருது, அடக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் என்ன சொன்னார், ஆக்சுவலாக ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பாப்புல, அதில் உங்களுக்கு இடுப்புக்கு மேலே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி. அப்போ மாரிமுத்து அவர்கள் என்ன பதில் கொடுத்துருப்பாருன்னா, இடுப்புக்கு மேலே எனக்கு பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது, அந்த ஜோசியக்காரர் அப்படி சொல்கிறாரு, என் இடுப்புக்கு மேலே ஹார்ட் ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் அப்படின்னாருங்க சர்க்காசமாக. இதுக்கு அந்த ஷோவில் சரியான கிளாப்ஸ். இதுக்கப்புறம் அந்த செல்ஃபோன் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக மின்காந்த மூலமாக செயல்பட்டு இருக்கிறது, அதில் செல்ஃபி எடுத்து அதை டெலிட் பண்ணிட்டா அது எப்படிங்க பரிகாரமாக மாறும் அப்படின்னு சர்க்காசமாக மாரிமுத்து அவர்களுக்கு உரித்தான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதில் சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் என்ன சொன்னார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆகவே மாட்டார்ப்பா, வாய்ப்பே இல்லை அது இதுன்னு இந்தியாவில் இருக்க பெரும்பாலான ஜோதிடர்கள் எல்லாருமே சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு, அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம், மாண்புமிகு முதலமைச்சர். இப்போ மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டாருங்க. இதுக்கப்புறம் சொன்னதான் அல்டிமேட் பஞ்சு. எந்த ஜோசியனாவது, இதே வார்த்தைகள் தான் பயன்படுத்தினார், எந்த ஜோசியனாவது 2004 சுனாமி வரும்னு சொன்னானா, 2015 சென்னை வெள்ளத்தில் முங்கும்னு சொன்னானா, 2020 கொரோனா வரும்னு சொன்னானா, ஆனால் வந்ததுக்கப்புறம் 1008 சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் மாரிமுத்து அவர்கள். இதுக்கப்புறம் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயமா சொன்னார், ஜோதிடம் ஜாதகம் இதை பார்க்குறவங்கள மன்னிக்கவே கூடாது, மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் அவங்க மட்டும்தான், இந்த நாட்டை பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறது இந்த ஜோசியக்காரங்க தான்ப்பா அப்படின்னு சொன்னாருங்க. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் ஒரு விஷயம். ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த அதே நிமிஷத்தில் இந்தியாவில் 57,000 குழந்தைங்க பிறந்துச்சு. ஆனால் அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டாராக மாறினார், மற்றவங்களாம் ஓகே கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் அவர் சூப்பர் ஸ்டாருன்ற அந்தஸ்தையே எட்டினார்.
ஜாதகத்தினால அவர் இப்போ ஏற்பட்ட நிலைமை அடைஞ்சாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். இப்படி இந்த ஷோ போயிட்டே இருந்துச்சுங்க. அப்போ இடையில மாரிமுத்து அவர்களுக்கும் இன்னொரு ஜோதிடருக்கும் முட்டிக்கிச்சு. அந்த ஜோதிடர் ஒரு விஷயம் சொல்ல போயிட்டு அதுக்கு மாரிமுத்து அவர்கள் விஷயம் சொல்லி அந்த ஷோவில் ஒரு பெரிய கலைபரத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நான் கடவுளையே நம்பாதவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே அந்த கோவப்பட்டு பேசினார் பார்த்தீங்களா, அவர் ஒரு பக்கம் கடவுள் சார்ந்து பேசவே இவர் மாரிமுத்து அவர்கள் நீ என்ன கடவுளா உட்காரியா யாரு நீங்கள் அப்படின்ட்டாருங்க. இதை இங்கே அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா, இவர் தாங்க அந்த ஜோதிடர். இந்த கோபப்பட்டார்னு சொன்ன பாருங்க, கிட்டத்தட்ட எழுதிட்டாரு. சமூக வலைதளத்தில் மாரிமுத்து அவர்களோட அந்த வீடியோ எந்த அளவுக்கு பேசப்பட்டு இருக்கோ அதுக்கு இணையாக இவர் கொந்தளிச்சதையும் பயங்கரமாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில நெட்டிசன்ஸ் ட்ரோலுக்கும் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, ட்ரோல் மெட்டீரியலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஷோவில் நிகழ்ந்து அந்த சம்பவங்களை எடுத்து போட்டு. ஸோ அந்த ஷோவில் என்னென்னலாம் மாரிமுத்து அவர்கள் பேசினார்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கு. இது அதுக்கப்புறம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒருத்தர் கோபப்பட்டார்னு சொன்ன பார்த்தீங்களா ஜோதிடர், இவரோட கான்டாக்டை ட்ரேஸ் பண்ணி ஒரு வழியாக வாங்கிட்டோம். அவர்கிட்ட ஒரு பேட்டியும் எடுத்துட்டோம். அந்த பேட்டியில் மாரிமுத்து அவர்கள் பேசினதை பற்றி அவரோட இப்போதைய கருத்து இருக்குல்ல அது எல்லாத்தையும் கேட்டோம். அவரும் எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னார். தான் எதுக்காக அந்த ஷோவில் கோபப்பட்டேன், மாரிமுத்து அவர்கள் பேசின அந்த தோரணை இருக்குல்ல அது எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு இப்படி அதுன்னு சொல்லி வந்துட்டு கடைசியில் ஒரு விஷயம் சொன்னாருங்க. அவர் மன்னிப்பு கேட்டாருங்க எங்ககிட்ட அப்படின்னு சொன்னாருங்க. மாரிமுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்டார். ஆனால் அதெல்லாம் அவங்க எதுவுமே ஒளிபரப்பில், அதுவும் முக்கியமான காட்சிகளை ஒளிபரப்பில் அது இதுன்னு குற்றச்சாட்டியாக முன் வச்சார். இப்படி பல விஷயங்களை அவர்கிட்ட இருந்தே மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிற பதில்களாக வாங்கியிருக்கேன். இப்போ அந்த பேட்டியை நான் முழுமையாக ஒளிபரப்புகிறேன், மக்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா ஜோதிடம் சார்ந்து உங்களுக்கு ஒரு மனநலம் இருக்கும். மாரிமுத்து அவர்கள் மனநிலையில் ஒரு தரப்பு இருக்காங்க, இந்த ஐயா அவர்கள் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாரு பார்த்தீங்களா அந்த மனநிலையில் சில பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் அந்த ஒரு தொகுப்பை பாருங்கள். அவர் சொன்ன பதில்கள் எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது இல்லைனா இல்லைப்பா அவர் மழுப்புறாருப்பா இப்படியும் சில பேர் எடுத்துக்கலாம். அது உங்கள் கையில் இருக்க மக்களே. அந்த பேட்டியை பாருங்கள், தெளிவடைங்க. யாரு மேலே தவறு இருந்திருக்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மகாஜெயம் ஆஸ்ட்ரோ மகரிஷி மந்திராச்சலம் அவர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்வாழ்த்துக்கள் சாமி. ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு ஐயா. ஐயா அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தீங்க. அந்த ஜோதிடர்களுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்கள் பதிவு பண்ணப்பட்டு அது ஒரு பெரிய புயலை கிளப்பி சமூக வலைதளம் எங்க பார்த்தாலும் அது இப்போ வரைக்கும் ஷார்ட்ஸா கட் பண்ணி நிறைய பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஆக்சுவலா மற்ற ஜோதிடர்கள் கூட அவ்வளவு கோபம் வந்த மாதிரி தெரியல, ஆனா நீங்க அந்த அளவுக்கு சினத்தை வெளிப்படுத்துறீங்க. எதுக்கு அவ்வளவு கோபம் சாமி? இப்போ உலகத்துல பலவிதமான தொழில்கள் இருக்கு. அத ஒட்டு மொத்தமா ஒரு தொழிலை கேவலமா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுல ஜோதிடன் என்பவன் அரசனுக்கு மேலானவன். ஒரு காலத்துல அரசன் நடந்து போவாரு, குலகுருவான ஜோதிடரை பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க. அந்த ஜோதிடர் என்ன சொல்றாரோ அதைத்தான் அரசனே கேட்பார். அவ்வளவு புனிதமானது ஜோதிடத்துறை, ஜோதிடர்கள். அப்படிப்பட்ட ஜோதிடர்களை இந்தியா முன்னேறாத காரணம் ஜோதிடம் தான், அவன் மேலதான் இந்தியா பின்னடைவை தந்துருச்சு, ஜோதிடனை மன்னிக்க முடியாத குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா அவர் மன்னிக்க முடியாத ஒரு கண்டனத்துக்குரிய நபர். அவர் என்ன சொல்றதுன்னு தெரியல ஐயா. இந்த மன்னிக்க முடியாத குற்றம் அது போல வார்த்தைகள்லாம் நீங்க அங்க கேட்டீங்க நிகழ்ச்சியில, அப்புறம் கோபம் கொந்தளிக்கிறதெல்லாம் பார்த்திருந்தோம். ஆனா சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜோசியக்கார தாத்தா நிறைய கோவப்படுறாரு. எதுக்காக இவரு இவ்வளவு கோவப்படணும், அவரு மாரிமுத்து அவர்கள் உண்மையை தானே சொல்றாருன்னு அவருக்கு சப்போர்ட்டா பல பேரை பேசுறாங்க. அவங்களுக்கு உங்களோட பதில் ஐயா? நான் கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்தவன். 33 வருடங்களாக ஜோதிடத்துறைக்குள்ள இருக்கிறேங்க. மகரிஷி தயானந்த ஜோதி சுவாமிகள் என்ற ஒரு மகானால் 16 வருடங்கள் குருகுலத்திலிருந்து ஜோதிடத்தை முறையா படிச்சு ஃபர்ஸ்ட்ல வாசி யோகம் படிச்சு அதுக்கு பின்னால ஜோதிடம் படிச்சு வெளியே வந்தவங்க. ஜோதிடத்தை உயிர்மாச்சாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு 15 வருட காலமாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் சோசியல் சர்வீஸ்ல வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்கு. ஆனா நான் சோசியல் சர்வீஸ்ல இன்னைக்கு விட்டுறல, ஜோதிடத்துக்காக வேண்டிய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர். நான் இந்து மக்கள் கட்சியில மாநில துணைத் தலைவராகவும் ஜோதிட அணியினுடைய தலைவராக வேற இயங்கிட்டு இருக்கிறேன். நான் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் அந்த மாதிரி பேசுறது மன்னிக்க முடியாத குற்றம். முதல்ல ஜோதிடர்களை பேசக்கூடாது. அவர் பேசுனதே பாத்தீங்கன்னா சபை நாகரிகம் எல்லாமே ஒருமையில பேசினார். நான் கோபப்பட்டனா தவிர அவரை என்னங்க சாருன்னு தான் கேட்டேன், என்னங்க அண்ணான்னு தான் கேட்டேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் தவறாவெல்லாம் நான் பேசவே கிடையாது. அவர் என்ன கேட்டேன்னா நீங்க பேசுறது தவறு, அந்த செட்டை விட்டு நீங்க வெளியே போனா நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னோம். ஏன்னா நான் தனியா போகலைங்க, என்னுடைய மாணவர்கள் 11 பேர்த்தோட தான் போயிருந்தோம். நாங்க செட் விட்டு வெளியே வந்தா நிகழ்ச்சி நடக்காத சூழ்நிலையில தான் நாங்க அங்க இருந்தோம். அப்படி இருந்தா தான் நான் கலந்துக்குவேன். அப்போ நான் செட் விட்டு வெளியே போகணுங்கும் போது அவர் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டார். அங்க கேட்டாரா நிகழ்ச்சி? மன்னிப்பு கேட்டார் 3 முறையே கேட்டார். இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் 6 நிமிஷம் பேசுற வரைக்கும் எங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. செட்ல எங்க ஜோதிடர்கள் சைட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவரு மட்டும் பேசி முடிச்சிட்டாரு. 10 நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் ஹாப் 2.5 மணி நேரம் போச்சுங்க. செகண்ட் ஹாப் வெறும் 10 நிமிஷம் தான் ஷூட்டிங் எடுக்கப்பட்டது. 10 நிமிஷம் தான் எடுத்தாங்க.
அதுக்கு பின்னால அவர் ஜோதிடத்தை தப்பா பேசுறீங்களே, உங்க ஜாதகத்தை கொடுங்க, 5 நாள்ல நம்ம எல்லாரும் இங்கேயே இருப்போம். நான் சொல்ற நேரத்துல சொல்றது நடக்கலைன்னா நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தை நான் எக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துறேன், உங்களுக்கு கிரையம் எழுதி கொடுத்துறேன். நீங்க சவாலுக்கு வர்றீங்களா காட்டி அவர் சொன்ன பதில் என்ன காட்டியும், ஐயோ நான் வரல, நான் அதுக்காக வரல, ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ விட்டுருங்க, நீ மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு வருமானத்துக்காக வந்திருக்கேன்னு கெஞ்சினாருங்க. விட்டோ ஓடுற லெவல்ல தான் இருந்தாரு. ஆனா அந்த நிகழ்ச்சியில பார்த்தப்ப அவர் தான் நிறைய ஸ்கோர் பண்ண மாதிரியும் ஜோதிடமே பொய்ன்ற மாதிரி தான் மக்களுக்கு கன்வே ஆகி இருந்துச்சு. ஆமா சாமி, அது வந்து பாத்தீங்கன்னா ஜி தமிழ் டிவியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேசுறத எடிட் பண்ணிட்டு அவர் பேசுறத ட்ரெண்டிங்காக போட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. மன்னிப்பு கேட்டதெல்லாம் போடல. நேற்றுக்கு கூட கூப்பிட்டு கேட்டேன், மன்னிப்பு கேட்டதை போடலையே அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு நிமிஷம் ஸ்லிப் கொடுக்கணும் கூட கேட்டேன். அவங்க தர முடியாது, வழக்குக்கு போறீங்க எல்லாம், வழக்குக்கு போயிருக்காங்களா பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஓ, அதனால அதை விட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை வந்து இந்த சிறப்பு விருந்தினரா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே தப்பு. நீங்க ஜோதிடத்தை நம்ப மாட்டீங்க, இந்த கடவுளை நம்ப மாட்டீங்க, அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்ததே தப்பு. நீங்க பேசுற மாதிரி நாங்க பேசினா, ஒரு ஜோதிடனை ஒரு நடிகர் பேசுற மாதிரி ஜோதிடர்கள் வந்து நடிகர்களை பேசினா என்ன ஆகுறது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நடிகர்கள் இன்னைக்கு நாடாண்டவர்கள். 2 கோடி ரூபாய் வரைக்கும் பெட் பண்ணீங்க. நான் சொல்றது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நீங்க கொடுத்துருங்க, நடக்கலன்னா நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்றீங்க. ஆனா வறுமையில வாடுற குடும்பம்ன்றீங்க, எங்கேயோ இடிக்குது ஐயா. இல்ல சார், என்னுடைய பூர்வீகம் இருக்கு சார், என்னுடைய பூர்வீகம் இருக்குங்க, என்னுடைய பாட்டம் சம்பாரிச்சு வச்சுட்டு போன இருக்குங்க. பல்லடத்துல அதெல்லாம் பூமியை வித்தோம். நான் அரசியல் வாழ்க்கையில தாங்க வந்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேல பயணிச்சிருங்க. இப்போ கடந்த தேர்தலையும் கூட சட்டமன்ற வேட்பாளரா போட்டி விட்டுனுங்க. ஒரு முறை கவுன்சிலரா நின்று ஜெயிச்சிருக்கேன். பூர்வீகம் இருந்துச்சுங்க. அது பூரா பல்லடத்துல இடமா இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீடு மட்டும்தான் இருந்தது. பூரா கொஞ்சம் கொஞ்சமா நான் சம்பாதிச்சு பூரா தொலைச்சிட்டேன். ஒரு 6 வருடம் ஜோதிடத்தை விட்டு வெளியே இருந்தேங்க. அப்பதான் சம்பாதிச்சேன் பிரமோட் ரியல் எஸ்டேட்ல. சோ ஏதோ கொஞ்சம் சொத்து இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. சொன்னீங்க. ஆனா நம்ம வறுமையில வாடுற குடும்பம் அப்ப சொல்லக்கூடாதுல்ல. இல்ல சார், உண்மையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா வறுமைக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னுடைய வருமானம் குடும்பம் நடத்துறதுக்கு பத்துறதுல. அதுதான் உண்மை. சோசியல் சர்வீஸே சரியா இருக்கு எனக்கு. நீங்க இப்ப லாக்டவுனுக்கு பின்னாலதான் நான் ஃபீஸ் போட்டு கிளாஸ் எடுக்கிறேன். லாக்டவுனுக்கு பின்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸுங்கிற மாதிரி ஜாதகம் பாக்குறேன். அதுக்கு முன்னால பூரா சோசியல் சர்வீஸ்ல தான் போயிட்டு இருக்கு. என்னுடைய வீட்டை வாடகைக்கு விட்டா 25,000 ரூபாய்க்கு இன்னைக்கு போக யாரு வேணாலும் அனுப்பி பாத்துருங்க. சும்மா சோசியல் சர்வீஸ்ல இருக்கு. ஏன்னா நம்ம அதை கட்டுனதே வந்து பாத்தீங்கன்னா இலவசமா ஜோதிட கிளாஸ் எடுக்கிறதுக்காகவும் ஜோதிடர்களுக்காக வேண்டி பண்ணுனது. அதை நம்ம வாடகைக்கு விட்டா நல்லா இருக்காது. கௌரவ சார்ந்து அதை அப்படியே வச்சிட்டு இருக்கோம். ஓகே ஐயா, ஓகே ஐயா. ஐயா, அந்த எந்த துறையா இருந்தாலும் அதுல எல்லாருமே ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ஜோதிட துறையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல பொய்யான ஜோதிடர்கள் ஒருத்தராச்சும் எல்லாமே இருப்பாங்களா என்ன? இருக்காங்களா இல்லையா? அதாவது வந்து வலைதளங்களுக்கு முன்னால் ஜோதிடம், வலைதளங்களுக்கு பின்னால் ஜோதிடம். ஓகே. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஒரு 2 கோடிக்கு சொந்தக்காரர். அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு தொழில் பண்றாரு, லாஸ் ஆயிடுறாரு. அவர் உடனே என்ன பண்றாரு, 10 ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போறாரு. இப்ப என்ன ஆச்சு, யூடியூப்குள்ள போய் பாக்குறாரு, நம்ம ஜாதகம் என்னத்தினால நம்ம பெயிலானோம்னு. 6 மாசத்துல அவர் ஜோதிடம் படிச்சிடறாரு. எப்படி படிச்சாருன்னு தெரியாது. அடுத்த 1 வருஷத்துல அவருக்கு ஆன்லைன் தெரியும், கம்ப்யூட்டர் தெரியும், கொஞ்சம் ஆங்கிலம் பேச தெரியும். அதனால அடுத்த 1 வருஷத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள தொலைச்சு 1 கோடிக்கோட ஒரு சைபர் சேர்த்தி 10 கோடியா சம்பாரிச்சு நான் ஒரு மிகப்பெரிய ஜோதிடன் அப்படின்னு உட்கார்ந்துறாரு. இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அதனாலதான் டிஜிட்டல் வளர்ச்சி இருக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய போலியான ஜோதிடர்களும் இங்க இருந்திருக்காங்க. அது நீங்களே ஒத்துப்பீங்க. அதாவது நான் ஜோதிடத்தை பொய்ன்னு மறுக்கல, நான் ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்லல. அதுலயும் ஒரு சிலர் இது போல இருக்கிறதுனால உங்க ஜோதிட வேலைக்கே ஒரு களங்கம் ஏற்படுது தானே சாமி? இப்போ அதாவது கிளைண்டுகளே ஜாதகத்தை எடுத்துட்டு வரும்போதே நல்ல கிளைண்டுகள் இருக்காங்க, தவறான கிளைண்டுகள் இருக்காங்க. ஒரு பொருத்தம் இல்லாத பொருத்தம் சேர்த்துங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அவர் ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய ஃபேமிலியில டைமிங் சுமாரா இருக்குன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஜோதிடர்களை மட்டும் இல்ல, கிளைண்ட் தான் இருக்காங்க. ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா முறையா குருகுலம், ஒரு குருநாதர் அந்த மாதிரி போய் படிச்சுட்டு வரதா முதல்ல. அதாவது ஜோதிடம் என்பதே சரத்தை வைத்து பேசுவது, சுவாசத்தை வச்சு பேசுறதா ஜோதிடம். இன்னைக்கு வாசி யோகத்தை படிச்சுட்டு எத்தனை பேர் ஜோதிடத்துக்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பல்கலைக்கழகங்கள் ஜோதிடத்தை தோற்றுவித்தவர்கள் மகான்கள், ரிஷிகள். சுவாசத்தை மட்டுமே மையமாக வாழ்ந்தவர்கள் ஜோதிடத்தை சொல்லிட்டு போனாங்க. இப்படி இருக்கு, இது இந்த சூழ்நிலை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, பல்கலைக்கழகங்கள் வந்துருச்சு, புத்தகங்கள் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை விட இன்னொன்னு என்ன, முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள 40% பேரு ஜாதகம் பார்க்க போய் ஜாதகம் படிச்சவங்கதான். ஜாதகம் பார்க்க போயிட்டு ஜோதிடரா மாறினவங்க. அதுதான் உண்மை, இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஓகே ஐயா. நிதர்சனமா சந்தேகம் ஒண்ணு எழுது ஐயா. இப்போ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் இருக்கு அப்படின்ற விஷயம் உண்மையா? முதல்ல ஆமாவா இல்லையா ஐயா?
பரிகாரம் என்பது 100% உண்மை. ஆனா யாருக்கு சொல்லணும் இருக்கு, அதைத்தான் நான் சரி ஐயா, சொல்றேன். நான் உங்களை வச்சே கேட்கிறேன் ஐயா, உங்களை வச்சே கேட்கிறேன் ஐயா. இப்ப நீங்க அந்த உள்ளாட்சி தேர்தல் போல நின்னு ஜெயிச்சிருக்கிறதா சொல்றீங்க. ஆமாங்க. உங்களுக்கு அரசியல்ல கண்டிப்பா இன்னும் பெரிய ஆசைகள் இருக்கணும். ஏன்னா அதனாலதான் அந்த காலத்துக்கே போயிருக்கீங்க. நீங்க ஒரு சில பரிகாரங்களை செஞ்சு உங்க ஜாதக கட்டங்களை அப்படி இப்படி சரி பண்ணி ஃபியூச்சர்ல நீங்களே கூட மினிஸ்டர் கூட மாறலாமே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? வெரி குட், வாழ்த்துக்கள் சாமி. நான் உங்களுடைய கேள்வி வரவேற்கத்தக்கது. நான் இல்லைன்னு சொல்லல, அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது சாதாரணமா உங்களுக்கு ஒரு வியாதி, நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போறோம். அந்த டாக்டர் போனதே ஒரு தட்டு தட்டி கொடுத்து சரியாச்சு போங்கிறவனுக்கு அந்த தட்டு தட்டுனதுலயே அவன் ஒரு தெம்புல நல்லாய் போறவனும் இருக்கான். டேப்லெட் போட்டு நல்லா ஆனவனும் இருக்கான். இன்ஜெக்ஷன் போட்டு நல்லா ஆனவனும் இருக்கான் இல்லைங்களா? மருந்து போட்டு நல்லா ஆனவனும் இருக்கான். நல்லாகவே குணமே ஆகாத முடியவனும் இருக்கான். அவன் குணமே ஆக முடியாது. எத்தனை கோடிகள் செலவு செய்தாலும் அவன் சரியாக முடியாது. அது போலதான் பரிகாரம். பரிகாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிமிடத்தில் இறைவனால் தோற்றுவிக்கப்படுவது, அந்த நிமிஷத்துல ஒரு இது உணரக்கூடியதுதான் பரிகாரம். அப்போ எல்லாருக்கும் பரிகாரம் சொல்ல முடியாது. ஆகாமியம், பிராப்தம், சஞ்சிதம் 3 விதமானதை சொல்லியிருக்காங்க. திறம் அப்படின்னாச்சு என்ன அர்த்தம்னா, இவன் அனுபவிக்க பிறந்தவன், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது ஜோதிடம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமே தர்மம், கர்மம், காமம், மோட்சம் இந்த 4 அடிப்படையில தான் இயங்குது. தர்மம், கர்மம், காமம், மோட்சம் இந்த 4 அடிப்படைதான் உலகமே. அந்த 4 வந்து பாத்தீங்கன்னா சரம், திறம், உபயம். இது அப்ப திறம்னாச்சுன்னா என்ன அர்த்தம்? இவன் அதை அனுபவிக்க போறத ஒண்ணுமே முடியாது, அதை அனுபவிச்சுதான் தீரணும். இதுக்குதான் கேட்டேன். ஏன்னா இப்ப ஜாதகம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நடக்கிறது நடந்தே தீரும். என்ன பரிகாரம் பண்ணாலும் சிலருக்கு மட்டும்தான் அது பழிக்கும். நடக்கிறது நடந்தே தீரும். தெளிவா புரியுது எனக்கு. நடக்கிறது நடந்தே தீரும். எல்லாருக்கும் சரி பண்ணிக்க முடியாதுங்க. நீங்க பின்னால ஃபியூச்சரை திருப்பி பாருங்க. சரளகணங்களில் பிறந்தவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். ஒரே நிமிஷம் ஐயா. இப்போ ஒரு ஜோதிடர் கிட்ட போயிட்டு, சாமி நான் அது போல பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா வர்ற கிளைண்ட் எல்லாருக்குமே தான் அவங்க பரிகாரம் சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றது 1-2 பேருக்கு தான் பரிகாரம் பழிக்கும்ன்றீங்க. அப்ப வர்ற கிளைண்ட் அந்த ஜோதிடர்களை ஏமாத்துறாங்க தானே அர்த்தம்? சாமி, இப்போ பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் வந்து விருச்சிக லக்னத்துக்கு என்ன சொல்றேன்னா, உடல் உறுப்புகளை தானம் செய்தால்தான் உனக்கு பரிகாரங்கிற. என்ன சொல்லணும்? பரிகாரம் என்ன? உடல் உறுப்புகளை தானம் செய்தால்தான் பரிகாரம். நீங்க சொல்ற செலவு பண்ணி பண்றது பேர் பரிகாரம் அல்ல. உடல் சார்ந்த நிலையில் உழைப்பு இருக்கணும். அங்க பிரதட்சணம் பண்ணுங்க, அடி பிரதட்சணம் பண்ணுங்க, அங்க போய் கோயில் ஏதாவது சுத்தம் பண்ணுங்க, அல்லது அதே மாதிரி தான தர்மம் பண்ணுங்க. முதல்ல மனித தன்மையோட நடந்துக்குங்க. தாய் தந்தைய வணங்குங்க. யார் பரிகாரம் சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல தாய் தந்தைக்கு அந்த ஜோதிடர் உணவளிச்சு தாய் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவனா இருக்கணும். வர்ற கிளைண்ட் அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டு அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவனா இருக்கணும். கொண்டு போய் அம்மா அப்பா அனாதை ஆசிரமத்தை விட்டு போட்டு நான் ஒரு தொழில் தொடங்க போறேன், எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் வந்தா அவனுக்கு பரிகாரம் சொன்னோம்னா நம்மளுக்கு பாவம் பிடிச்சிக்காது? சிந்திச்சு பாருங்க. இன்னொரு தெளிவை கேட்டுறேன் ஐயா. அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி பண்றது, பெத்தவங்களை ஒழுங்கா பாத்துக்கிறது, ஜீவராசிகளுக்கு தேவையான உணவுகளை அளிக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றது, இதெல்லாம் ஒரு மனுஷன் உருப்படியா பண்ணாலே இந்த ஜாதகத்தை தேடி வர வேண்டாம். கரெக்டா ஐயா? அதாவது வந்து சாமி, இப்ப ஜாதகத்தை தேடி வர வேண்டாம்னு சொல்றதை விட உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் அப்படிங்கிறது அடுத்த பாட்டு. முதல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் என்பது நவக்கோள்கள், கர்மாவினுடைய ஏவலாட்கள். நீங்க ஒரு பஸ்ல ஏறணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது 9 பேர் தான். இதை வேணும்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் ஏத்துத்தான் தீரணும். இந்த பஸ்ல யார் ஏறணும் யார் இறங்கணுங்கிறத முடிவு பண்றதே ஏவலாட்கள் தான். இன்னைக்கு தம்பியும் நானும் இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர்க்க முடியாது. நம்ம தான் இன்னைக்கு ஒண்ணு கொண்டு பாத்துக்கணும், சிகப்பு கலர்ல வந்து உட்காரணும் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்றது. நீங்களும் நானும் முடிவு பண்றது இல்ல. இறைவனை வணங்கினால் சரியாக போகும் அப்படின்னா நான் வீட்டுல முருகனை கோவிலா பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கேன். அதுல மாரிமுத்து அவர்கள் சொன்னப்போ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், அதாவது மின்காந்த அலைகளை பேஸ் பண்ணி செல்போன் அப்படின்ற ஒண்ணு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட செல்போன்ல ஒருத்தவங்க செல்ஃபி எடுத்து அதை அழிச்சா அது ஒரு பரிகாரம்ன்றாங்க. இதெல்லாம் என்னங்க இப்படி முட்டாள்தனமா இருக்குன்னு பெரிய ஒரு அதனை பதிலே போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இதை பத்தி என்ன சொல்றீங்க? இது போல நிறைய பரிகாரம், ஏதோ ஒரு சில பிஸ்கெட்டை வாங்கி சாப்பிட்டு கீழே போடுறது இது ஒரு பரிகாரம்ன்றாங்க. அதாவது வந்துங்க, நவீன பரிகாரங்கள் அப்படிங்கறது வந்து நாம இதுக்கு உண்மையான ஒரு விளக்கம் கொடுக்கற சாமி, நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாங்க. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் வச்சிருந்தா அவங்க வந்து ஒரு வாகனம் வச்சிருக்காங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு 2 கோடி ரூபாய் காரு வச்சிருக்கிறவங்க கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு சைக்கிள்ல லிப்ட் கொடுத்தா நான் நல்லா வணங்கினேன். 3 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது லிப்ட் கொடுத்தா வணங்கினேன். இன்னைக்கு ஒரு பென்ஸ் கார்ல கூப்பிட்டு போறோம்னா நான் அவரை ஏத்துக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளும் இன்னைக்கு கார் வச்சிருக்கோங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அது மாதிரி இருந்தாங்க. அந்த ஜோதிடருக்கு அப்ப தோன்றக்கூடிய அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, இதை செஞ்சா இது சரியா போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா. அதுக்கே முதல்ல அவருக்கு ஒரு சல்யூட் தான் போடணும். அது அவருடைய அறிவு, அவருடைய நவீனம். அவரு வேற மாதிரி வந்துட்டாரு. அதாவது யூடியூப் வெளிப்படையா பதில் எதிர்பார்க்கிறேன். அப்படி சொல்ற பரிகாரங்கள் இருக்குல்ல, நவீன கால பரிகாரங்கள், இது முழுக்க முழுக்க உண்மையா இல்ல பொய்யான விஷயமா? வர்ற கிளைண்ட்டை அவங்களுடைய
தனித்திறமை சாமி, பொய்ன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அது தனித்திறமை. அதனால பலர் ஜெயிச்சும் கூட இருக்கலாம். ஏன்னா திறமைன்றது அதனால நமக்குள்ள இருக்கணும் ஐயா. மத்தவங்க நம்பி வராங்க, இவர்கிட்ட சொன்னா நம்ம வாழ்க்கை மாறும்ட்டு வராங்க மக்கள். அவங்களை ஏமாத்தாம முடியாது. இல்ல சாமி, இது ஏமாற்று வேலை கிடையாது. அதாவது வந்து சாமி, இந்த கண்ணாடி கழட்டிட்டு போட்டு சாமி, correct. உங்களுக்கு என்ன லாஸ் ஆயிடுச்சு? கண்ணாடி கழட்டிட்டு போட்டீங்க, என்ன லாஸ் ஆயிடுச்சு? ஐ விஷன் கொஞ்சம் லாஸ் ஆகும். என்ன சாமி, இப்ப கண்ணாடி கழட்டிட்டு போட்ட மாதிரி ஒண்ணும் லாஸ் ஆகுறது இல்ல சாமி. அதுவா அவங்க இப்ப சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் இவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. ஒரு குட்டே பிஸ்கட் காலையில வாங்கி சாப்பிடு, இன்னைக்கு குட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 ரூபா பிஸ்கட் பண்ணுனா பண்ணு, பண்ணாடி போயிட்டு பண்ணிட்டா தீரணும்னு நமக்கு சொல்லவே இல்லை. அப்படின்னா ஐயா ஐயா அது சொல்றாங்கனாலே பாக்குற 1 லட்சம் பேர் பாக்குறாங்க மக்கள்னா, அதுல 2 பேராச்சும் ட்ரை பண்ணுவாங்க. ஓ இப்படி சொல்லிட்டா நான் ட்ரை கண்டிப்பா பண்ணுவேன். பண்ணுவாங்க. அப்ப மக்களை மிஸ்லீட் பண்ற மாதிரி தானே ஐயா. 99,999 2 பேர் தவிர மற்ற எல்லாருமே பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா பரிகாரம்னாலே மக்கள் வந்து அப்படித்தான் அலையுறாங்க. நல்லத பேசுறவங்க பரிகாரத்தை நியாயமா பேசுறவங்க கிட்ட கிளைண்ட் கேட்டுக்கிறது இல்ல. அதாவது நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பரிகாரம் என்பதை என்னுடைய யூடியூப் சேனல் மகாஜெய மாஸ்டர் யூடியூப் சேனலுக்குள்ள போய் பாருங்க. நான் பரிகாரத்தை பத்தி பேசுறேன். அப்படியே நான் ஒரு பரிகாரம் என்பது சொல்லும் போது கேட்கும் போதே அவர் குணமாயிரணும். அதுதான் பரிகாரம். ஜோதிடம் என்பது சாமி, ஜோதிடம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ராசி கட்டம் அதெல்லாம் இல்லைங்க. பலவிதமான மகான்கள் பலவிதமான கணிதங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான கணிதங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது நிறைய பொருட்கள் இருக்கிற இடத்துல உண்மையான பொருள், அசல் பொருளை தேடிதான் நம்ம பயணிப்போம். இப்ப இருக்க காலகட்டத்துல உண்மையான ஜோசியம் யாரு பாக்குறா? இதுவே பெரிய கேள்வியா இருக்கு. மக்கள் அது கரெக்டா கண்டுபிடிச்சு போக முடியல. வெரி குட், வெரி குட். அதாவது உண்மை ஜோதிடர்கள் யாரும் வெளி உலகத்தில் வெளிப்படவில்லை. யாரெல்லாம் வலைதளத்துல, யாரெல்லாம் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வச்சிருக்காங்க, யாரெல்லாம் முகநூல், பேஸ்புக், யூடியூப் இது சார்ந்த விஷயங்கள் இருக்காங்களோ, யாரெல்லாம் மீடியாக்கள் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வெளிவர முடியும். உண்மை ஜோதிடர்கள் உண்மையான விஷயங்களை கணிக்கிறத விட அவங்க முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க பெருசா. ஆனா கணிக்க தெரியாத ஒரு சிலர் ப்ரமோஷனுக்காக இது ஒரு வேலையில பண்ணுவாங்க. சாமி இது ஓகே சாமி, வெளிப்படையா சொன்னதுக்கு நன்றி. முதல்ல வெளிப்படையா சொன்னதுக்கு நன்றி சாமி. ஈரோட்லீங்க தமிழகத்திலேயே தலை சிறந்த ஜோதிடர்னு சொன்னீங்கன்னா, ஈரோட்ல 80 வயசுல சுயம்பிரகாசம் ஐயான்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 50 வருடங்களுக்கு முன்னால பிஹெச்டி பண்ணிட்டு சமஸ்கிருதத்துல. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க சொல்லிதான் எத்தனை பேருக்கு தெரியும்? அதோட இன்னொன்னு உண்மையை சொல்லட்டுமா சாமி? அதாவது வந்துங்க, ஜோதிடர்கள் தவறு செய்யறாங்களோ இல்லையோ, அவங்கள தூண்டி விடக்கூடியவர்கள் மற்றவங்க நிறைய இருக்காங்க. இப்ப செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், இதெல்லாம் ஜோதிடர்கள் பெருசா ப்ரமோட் பண்ணல. கிளைண்ட், மீடியேட்டர்கள். எனக்கு ஒருத்தர் 4 நாள் ஒரு மாசம் இருக்கு சாமி, அவனாட்சியில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாரு. செவ்வாய் தோஷத்துக்கு அவர் விளக்கம் கொடுத்த விளக்கத்தை நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்படி எல்லாம் செவ்வாய் தோஷம்னு சொல்லாதீங்க, இப்படி எல்லாம் சொல்லி நிறைய குழந்தைகள் கல்யாணம் ஆகாமையே போயிடுச்சு, தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிங்க அப்படின்னு. ஏப்பா எங்க போல பையன் கெடுக்குறீங்கிறாங்க. அப்படியே இருக்காங்க. அப்ப சார், அந்த ஷோல மாரிமுத்து அவர்கள் பேசுனது கிட்டத்தட்ட சரிதானே? இது போல பொய்யான ஜோதிடர்களை தோல் இருக்கிற மாதிரி தானே பேசியிருக்காரு. வெரி குட். நான் மறுபடியும் சொல்றேன் சாமி, நீ உங்க துறையை நான் கேள்வி கேட்கலாம், என்னுடைய துறையை நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா யூடியூப் வச்சிருக்கிறவன் அவனெல்லாம் தப்பு இப்படி பேச வேண்டாம். யூடியூப் வச்சிருக்கிற தம்பி, சிகப்பு சட்டை போட்டிருக்கிற தம்பி பண்றது தப்பு சாமி. நியாயமா நடந்துக்கோ, தர்மத்துக்கு நடந்துக்கோ, உன்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கட்டும், அந்த மாதிரி பேசலாம். அல்லது நீ பண்றது தப்பு, நீங்க பண்றது தப்பு நீன்னு சொல்லக்கூடாது. நீங்க பண்றது தப்புங்க தம்பின்னு பேசிக்கலாம். ஆனா அவரு பேசுனது என்னன்னா, ஜோதிடர்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள், அவனுக்கெல்லாம் சரியில்லை, ஜோதிடன் அவன் அப்படி இவன். அதாவது நீங்க சபை நாகரீகம் இல்லாமல் ஒருமையில பேசினார். சரி, பட் அந்த தோரணா மிஸ் ஆயிடுச்சு. இல்ல சாமி, அவர் வந்து பாத்தீங்கன்னா அதை பேசுவதற்கு அவர் தகுதியான நபர் அல்ல. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மனித நேயம் இல்ல, மனிதத்தன்மை இல்ல. ஒரு சபையில வந்து உட்கார்ந்து அவரு இந்த அளவுக்கு வந்து ஒரு தரமில்லாம பேசக்கூடிய நபரை முதல்ல அவங்க கூப்பிட்டவங்களுக்கு முதல்ல ஜி தமிழுக்கு முதல்ல கண்டனம் தெரிவிக்கணும். மாரிமுத்து கண்டனம் தெரிவிக்க கூடாது, முதல்ல ஜி தமிழுக்கு தான் கண்டனம் தெரிவிக்கணும். ஏன்னா மாரிமுத்து அப்படித்தான் தெரிஞ்சு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சது தப்பு. மாரிமுத்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றவாளி. அவரு மன்னிப்பு கேட்டார், அது வேற விஷயம். இன்னைக்கெல்லாம் வழக்கு போடுறாங்க. அதை பத்தா கேட்கணும். இப்போ ஒரு விவாத நிகழ்ச்சி அப்படின்னா, நீங்க இப்ப போறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு சில பேர் வந்து உட்காருவாங்க. அவங்க உங்களோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை முன் வைப்பாங்க. இதுக்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் புகார் கொடுக்கணுமா? ஏன்னா திருச்செங்கோடுல பாத்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் திரு மாரிமுத்து அவர்களுக்கு எதிராக கொடுத்திருக்காங்க. பேசுனதுக்கு கம்ப்ளைண்ட் ஐயா, இது எனக்கு புரியல ஐயா. வெரி குட் சாமி. அதாவது வந்து கம்ப்ளைண்ட் அவங்க வந்து வழக்கு கொடுத்திருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு தமிழ்நாடு பூரா ஜோதிடர்கள் இருக்காங்க, என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க, என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, பிரதிநிதிகள் இருக்காங்க, தமிழ்நாடு பூரா இருக்காங்க. சென்னையில மட்டுமே 6 மாவட்ட நிர்வாகம் போட்டு வச்சிருக்கோம்.
எல்லாரும் தான் கொடுக்குறேங்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல வழக்கு கொடுத்தா அவர் கோர்ட்டுக்கு வருவாரு. சர்ச்சு கூப்பிட்டு ஏப்பா ஜோதிடர்கள் இப்படி பேசுங்கன்னு கேட்டா ஆமாங்க அப்படிம்பாரு. பேசுன தப்பு தான்னா மன்னிச்சிருங்கன்னா வேலை இருந்து போயிட்டு வரணுங்க ஐயா, நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அவர் மேல நாங்க வழக்கு போட போவதில்லை. வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் முழுமையா அந்த சங்கங்களுக்கு போய் எப்படி போகணுமோ அப்படி அணுகி, இப்படி ஒரு நடிகர், நாங்கள் எல்லாம் உலகமே போற்றி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களை, அதற்கு சரியான நிலையில் இயங்க கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள், உலகமே பாராட்டக்கூடிய நடிகர்கள் எத்தனை தவறு செஞ்சாலும் அந்த நடிகர்களை யாரும் தப்பா பேசுறதில்ல. அதுலயே ஜோதிடர்கள் ஊக்குவிப்பா இருக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு நடிகர் ஜோதிடத்தை இப்படி பேசி கேவலப்படுத்தி இருக்காரு. நடிகர் துறைக்கே அவர் ஒரு கருப்பு புள்ளியா இருந்திருக்காரு. அதனால வெள்ளித்திரையிலையும் சரி சின்ன திரையிலையும் சரி எந்த ப்ரொடியூசர் ஆகட்டும் எந்த டைரக்டர் ஆகட்டும் அவருக்கு நடிப்பு கூப்பிடக்கூடாது. 2 சங்கத்திலிருந்து முதல்ல அவரை விளக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை மிக விரைவில் முறையா வைக்க போறோம். அவருக்கு அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தவறா நினைச்சுக்க வேண்டாங்க. அவர் திரைப்படத்துறைக்கோ நடிப்பு துறைக்கோ அவர் இருந்தா அந்த துறை பாதிக்கப்படும். இப்படி ஒரு மனித நேயம் இல்லாம சபை நாகரிகம் இல்லாத நபர்கள் சினிமாவில் பேசலாங்க, நேரடியா பேசக்கூடாது. சினிமாவில் குத்தர்னு குத்தலாம், ஆனா நேரடியா உங்களையே நீங்க குத்துனாது எந்த வகையில இருக்கும். அப்போ நாம கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்கப்புறம் வாபஸ் வாங்குவோமா இல்ல கோர்ட்ல மீட் பண்ற மாதிரி இல்ல இல்ல அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இது அவங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா வழக்குகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஜி தமிழ் டிவி கிட்ட சொன்னோம், அவர் உரிமையில பேசுறதை மட்டும் கட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆனா அவங்க டிஆர்பிக்காக போட்டிருக்காங்க. அவங்க சௌரியம், அதை நாம தப்பு சொல்ல முடியாது, போட்டுட்டு போகட்டும். இப்ப அவர் மேல இவங்க எல்லாம் எல்லாரும் வழக்கு போட்டிருக்காங்க. நம்ம ஆளுகளே நிறைய பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அப்ப வழக்குகள் போகும், கோர்ட்டுக்கு போகும். நாங்க நான் இந்து மக்கள் கட்சி ஜோதிடர் அணி தலைவராக இருக்கிறேங்க. இந்து மக்கள் கட்சியுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். நாங்க எங்க கட்சி ரீதியாகவும் எங்களுடைய ஜோதிடர் அணியின் சார்பாகவும் வெள்ளித்திரை சங்கத்தையும் சின்னத்திரை சங்கத்தையும் நாட போறவங்க. சென்னையில மட்டும் தமிழகத்தினுடைய தலை சிறந்த நடிகர்கள் ஜோதிடத்துறைக்குள்ள இருக்காங்க, ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க. தலை சிறந்த இயக்குநர்கள் ஜோதிடத்துறையில இருக்காங்க, ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள சப்போர்ட்டு கூட்டு போய் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில நாங்க மாரிமுத்து மேல உங்களுக்கு புகார் தெரிவிக்க போறோம். சங்கத்திலிருந்து அவர் விளக்குங்கன்னு சொல்ல போறோம். ஏன்னா இப்படி ஒரு நபர் அவரோட ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயம், நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா இங்க ஒரு விஷயம், அதாவது யாரு ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அந்த சொல்லப்பட்ட விஷயத்தை பத்தி நம்ம விவாத பொருளா மாத்தணும். சொன்ன நபர் யாருன்னு சொல்லி பாக்குறத விட விஷயத்த மாத்தணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சுனாமி வந்த விஷயத்த ஜோசியக்காரங்க யாரும் முன்னாடியே சொல்லல, நான் சென்னை பெருவெள்ளம் சம்பந்தமா யாரும் சொல்லல, இது போல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. இல்ல சாமி, நாங்க சொல்ற சாமி, அதாவது உங்களுக்கு சுனாமி விஷயமாகவோ பெருவெள்ளம் சார்ந்தோ சொல்லாமல் இல்ல. நீங்க அந்த தேதிக்கு முன்னால அந்த வருஷம் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க, தெல்ல தெளிவாக மிக தெல்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இதை பெருசு பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொலைக்காட்சிகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நல்லதை சொன்னா மட்டும்தான் பெருசு பண்ணிக்குவாங்க, மற்றதை சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்க சொல்லி இருக்கோம், எங்களை எல்லாம் காதலியே வாங்கிக்கவே இல்லை. ஆனா ஐயா, நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன் ஐயா. அந்த கொரோனா ஆரம்பிச்சதுல ஐயா, அதாவது 2020 வருஷம் 2019 வருஷம் அந்த ஜோதிடர்கள் எல்லா டிவி சேனல்ஸ்க்கும் பேட்டி கொடுத்தாங்க, யூடியூப் சேனல்ஸ்ல ஃபுல்லா பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்ப நெகட்டிவா சொன்னது பாத்தீங்கன்னா 1% கம்மியா தான். மத்தபடி 99% எல்லாருமே இந்த வருஷம் பயங்கரமா இருக்கும், மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கான்னு பயங்கரமா பேசினாங்க. அது எல்லாம் நாங்க கவர் பண்ண மீடியால இருக்கிறதுனால, நான் நேர்ல பார்த்ததுனால சொல்றேன் இந்த விஷயத்த. எதுக்கு பூரா போய் சொல்லணும்? இது போல ஒரு நோய்க்கு சொல்லிருக்கலாமே. சூப்பர் சூப்பர். அதாவது ராசி பலன் என்பது குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி பலனுங்கிறதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல மட்டுமே ஒரு ராசிக்கு 15 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை பேருங்க? ஒரு ராசிக்கு 15 கோடி பேர் இருக்காங்க. நீங்க எந்த ராசியோ அந்த ராசிக்காரருக்கு இப்ப லாட்டரி விழுகு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கேரளாவில் இருக்கிற அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு 100 பேருக்கு லாட்டரி விழுந்திருக்கும். ஓகேங்களா? அது ஒரு ராசிக்கு அத்தனை பேர் இருக்காங்க. முதல்ல ராசி பலன் என்பது உங்க குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆசைகளுக்காக மீடியாக்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. மீடியா பயன்படுத்திக்கல, மீடியா வெளிச்சத்தை சில ஜோதிடர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் சரியா அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டு வச்சுக்கோங்க. இப்ப இது ரெண்டுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஜி தமிழ் டிவிக்கு போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்தவனால அந்த 10 நாளா என்னுடைய டார்ச்சர் பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கு. காலையில் 5 மணில இருந்தே கூப்பிட்டு பாராட்டுறவங்க பாராட்டுறாங்க, ஐயா ஜோதிடத்தை காப்பாத்திட்டீங்க, நீங்க சீரிட்டீங்கிறாங்க. இன்னொருத்தர் என்னங்கிறாங்க, ஐயா நீ என்ன 2 கோடி வச்சிருக்க, ஐயா டம்மி பீஸுங்கிறாங்க. இன்னொருத்தர் என்னங்கிறாங்க, நீ என்ன பெரிய கடவுள இல்லையா, நீ என்ன இந்து மதங்கிறாங்க. ஐயா எல்லாரும் தான் பேசுறாங்க. நான் என்ன பண்றோம், ஓகே தம்பி, சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள்.
பிரமாண்டம். இப்ப இது நம்மளுடைய இது நம்ம போய்க்கிறோம். இதை விட ஜோதிடர்களுக்குள்ளேயே இவர் ட்ரெண்ட் ஆகுறாரேன்னு சொல்லி கொந்தளிக்கிறவங்க கொந்தளிக்கத்தான் செய்யறாங்க. அதாவது பொறாம அதையும் தாங்கித்தானே போயாக வேண்டியது இருக்குது. எப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னைய மெண்டல் டார்ச்சர்ல தான் வச்சுட்டு இருக்காங்க. சாதாரணமா இல்ல. நான் தொழில் பண்ணி 10 நாள் ஆச்சு. பாதிக்கப்பட்டவன் மகரிஷி மந்திராச்சலம், சம்பாதிச்சது ஜி தமிழ் டிவி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அவங்கனாலதான் நாங்க வெளி உலகத்துக்கு வர்றோங்கிறீங்க. ஐயா இந்த சிஎம் விஷயம் அதுவும் அந்த விவாதத்துல பெருசா பேசப்படுச்சு. இதே போல ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு எல்லா ஜோதிடர்களும் கணிச்சீங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இதுக்கு உங்களோட பதில் ஐயா? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதுல என்னுடைய குருகுலத்திலும் படித்த பாலாஜிகாசன் அவர்கள் கூட சொன்னாங்க. அடுத்த முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வருவாங்க, தன்னை சீட்டு வாங்குவாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு கடிதம் சொல்றது சகசம் தான் ஜாமி. அதாவது 4 பேர் ஐயா, ஒரு 10% பேர் அவர் பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க சிஎம் ஆவாருன்ட்டு, ஒரு 90% பேர் ஃபுல்லா சிஎம் இருக்கலாம். இங்க பாருங்க, 2003ல ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி உலகமே தமிழ்நாடே பூரா சொன்ன பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஜனனத்தில் அரசியல் பண்ணவே முடியாதுன்னு 2003ல நான் எழுதுறேன். 2003 தான் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை சைக்கிளை காட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுது. மிகப்பெரிய லெவல் இருக்கு. நான் அப்ப சொல்றேன், என்னை கூப்பிட்டு கூட பேசினாங்க, இந்த ஜனனத்துல அரசியல் செய்ய முடியாது, இவர் ஆன்மீகத்திற்காக பிறந்தவர்னு சொல்லி ஞான சிந்தாமணிங்கிற புத்தகத்துல 3 பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் எழுதி இருக்கிறேன். அதுக்காக என்ன ஒருத்தர் பாராட்டிடல. அதே மாதிரி எந்த சந்தேகமும் இல்ல ஐயா. உங்களோட வயசு என்னவோ அதுல நாங்க இன்னும் நிறைய ஆண்டுகள் போனோம் அந்த அளவுக்கு வரணும்னா. ஏன்னா எங்க வயசு உங்க அனுபவமா இருக்கு. ஆக்சுவலா அந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை கலைபரமா மாறிச்சு. இப்ப இருக்க சோசியல் மீடியா முழுக்க உங்க முகமும் இன்னொரு பக்கம் மாரிமுத்தவர்கள் முகமும் தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் கேட்டேன், வேற எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது ஐயா. ஐயா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எல்லா கேள்விகளும் பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி ஐயா. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது இந்த பேட்டியில பார்த்துருப்பீங்களா அந்த விஷயங்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த நிகழ்ச்சி சார்ந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது மட்டும்தான் ஃபைனலான ரிசல்ட்டா பல பேரை நம்பிட்டு இருப்போம். ஆனா பின்னாடி இது போல ஒரு பேக் ஸ்டோரி ஓடிட்டு இருந்திருக்கான். இது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உண்மையில அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. ஏன்னா அந்த ஜோதிடத்து மேல இப்போ வரைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை பல பேருக்கு இருக்க தான் செய்யுது. இன்னொரு பக்கம் ஜோதிடத்தை பலமா எதிர்க்கிறவங்களும் இருக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட அந்த ஒரு பாதை இருக்குல்ல, அதுல சாமானிய மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த கான்டென்ட்டை எடுத்திருந்தேன். போதிய விழிப்புணர்வுன்றது நீங்க யோசிச்சா மட்டும்தான் கிடைக்கும். பகுத்தறிவுன்ற ஒன்று இருக்கு. இது கூடவே அவரவர் நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த பதன்றதை நீங்களே சூஸ் பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.